ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்றைக்கி நம்ம சுவையான சூப்பரான கொத்தவரங்காய் வடகம் என்ற ஜீவனோரா ஒடி எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வடகம் செய்கிறதுக்காக 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கோம். அதை நம்ம தண்ணியில் போட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதை தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கடாயில் வச்சு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இதோட சிறிதளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஓட்ட உள்ள பாத்திரத்தில் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கொத்தவரங்காய் வடகத்துக்கு தேவையான உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது இப்போ ஸ்ட்ரெயின் ஆகட்டும். ஸ்ட்ரெயின் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் பரப்பி நம்ம இதை காய வச்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா இது நல்லா காஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. பாருங்கள், உடச்ச உடனே குச்சி மாதிரி சூப்பராக உடஞ்சிருச்சு. இப்படி உடஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த கொத்தவரங்காய் வடகம் செய்கிறதுக்கான கொத்தவரங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னா இது இந்த மாதிரி 2 2 உடச்சி வச்சுக்க போகிறோம். இப்போது நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சது 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது போட்டோன்னு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுபட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான சூப்பரான கொத்தவரங்காய் வடகம் ரெடி. இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே அப்படியே நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது. நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இந்த ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு ப்ரௌன் கலரில் கொத்தவரங்காய் வடகம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வாரம் ஆனாலும் நமத்து போகாது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ ஆனாலும் நீங்கள் இதை சாதத்தோட சைட் டிஷ்ஷாக நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், குழம்பு சாதம் அப்படின்னு என்ன சாதத்துக்குன்னா அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுவோம். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.